இன்றைக்கி எருக்க இலை எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 5லேருந்து 6 எருக்க இலை வேணும் நம்மளுக்கு. அதுவும் நல்ல பழுத்த இலையாக இருக்கணும். அந்த இலையை ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் 100 ml, தேங்காய் எண்ணெய் 100 ml, விளக்கெண்ணெய் 100 ml ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பேன் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தொடச்சி வச்சுருக்க இலையை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா நுரைச்சி வரும் பாருங்கள். நல்லா அமுத்தி விடுங்க. அப்பளம் பிடிக்கிற மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. நீங்கள் பச்சை இலை போட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் எண்ணெய் தெரிச்சிடும். இந்த பழுத்த இலையை எடுத்து யூஸ் பண்ணுங்க. நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். கொஞ்சம் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அமுத்தி விட்டுட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நுரை அடங்குது பாருங்கள். ஃபுல்லாக நுரை அடங்கினோடனே தான் நம்ம இந்த இலையை எடுத்து போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நுரை இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இதை அமுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள் நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எல்லா இலையும் எடுத்துருங்க. இலையை எடுத்து இப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா இலை வந்து இந்த மாதிரி உடையணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த இலையை எடுத்து இப்போ டஸ்ட்பினில் போட்டுருங்க. நம்மளுக்கு இலை தேவையில்லை. நம்ம இந்த எண்ணெயை ஆற வச்சு நல்லா ஒரு பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ நம்மளுக்கு வலி இருக்கோ, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, எங்கெங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி தேவையானப்போ இதை யூஸ் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லா பலன் தரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.